Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா BTC எத்திரியம் அனலைஸ் நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். அதாவது வந்து BTC வந்து ஒரு லிக்விடேஷன் எடுத்திருக்கு. இது வந்து ஹை, சரிங்களா? BTCயோட ஹை. ஸோ இங்கேருந்து வந்து மேலே போகுமா இல்லை சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு போகுமான்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில் அனலைஸ் பார்ப்போம். அதே மாதிரி எத்திரியமும் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எத்திரியம் அனலைஸ் பார்த்துடலாம். இப்போது எத்திரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 3286 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஹெட்டு, ரைட் ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர், இது ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லது. ஏன்னா ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எப்போவுமே வந்து ஒரு புல் மார்க்கெட்டுக்கு பிஃபோராக ஒரு பேட்டர்ன் போடுச்சுன்னா அது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பிடிஎஸ்லையும் நமக்கு பாட்டம் வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எத்திரியம் வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் நமக்கு போடுது. சரிங்களா? இப்போ என்ன கரண்ட் ரீஜன் நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா 3500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா, சாரி ரெசிஸ்டன்ட் ஏரியா. சரிங்களா? ஸோ இது வந்து மேலே அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா உடைச்சிட்டு தான் அவன் ஃபேக் அவுட் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டான். பட் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு, இங்கே வந்து லிக்விடேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 2900 லிக்விடேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மறுபடியும் 3500 போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி அகைன் வந்து 3280 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஏன் மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி வருதுன்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே வந்து நமக்கு லிக்விடேஷன் தான். சரிங்களா? இப்போ 1 டேயில் வச்சுருந்தேன், இப்போ 4 ஹவரில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கிளியராக லிக்விடேஷன் நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கா, ப்ரைஸ் அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி ரெசிஸ்டன்ட்டில் ரிஜெக்ட் ஆகி கரெக்டாக 2200 ஏரியாவில் வந்து நமக்கு லிக்விடேஷன் ஏற்றுட்டான். சரிங்களா? இப்போது எத்திரியம் நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பாட்டம், இது வந்து நமக்கு பாட்டமாக இருக்கும். எதுன்னா இந்த பாட்டம். சரிங்களா? 2900 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பாட்டமாக இருக்கும் எத்திரியமுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு எத்திரியம் வந்து 1 டேயில் வச்சு காட்டுறோம் பாருங்களேன். இப்போது இந்த இடத்துல லோவர் லோ, சரிங்களா? இப்போ எத்திரியம் என்ன எதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னா லோவர் ஹைக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ லோவர் ஹைக்கு வந்து இப்போ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லோவர் ஹை வந்து இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல லோவர் ஹை இருக்கும். ஸோ லோவர் ஹையோட பாட்டம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்திரியம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்தால் ரெக்கவர் ஆகும். ஸோ எத்திரியமோட மேக்ஸிமம் ஹையஸ்ட் மேனிப்புலேஷன் ஏரியா எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த இடம்னா 3130. ஸோ இந்த இடத்துல தான் ஹையஸ்ட் மேனிப்புலேஷன் ஏரியா எத்திரியம் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் ஏரியா. இங்கெல்லாம் வராது எத்திரியம். 3200க்குலாம் எத்திரியம் வராது. ஸோ மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் ஏரியா 3100 தான் இருக்குது. இது நான் வரும்னு சொல்ல, இது வந்து பாட்டம். இதுதான் வந்து எத்திரியமோட பாட்டம். அப்படி இங்கே பாட்டம் இல்லைன்னா கூட மறுபடியும் லைட்டாக இப்படி வந்துட்டு அப்புறம் இப்படி போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ இந்த ஏரியா வந்து எத்திரியமோட பாட்டமாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து எத்திரியமோட மேனிப்புலேஷன் பாட்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து சைக்கிள் பாட்டம், மேனிப்புலேஷன் பாட்டம்னு 2 இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி. சரிங்களா? ஸோ இது வந்து பாட்டமாக இருக்கும். மேனிப்புலேஷன் ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? 3130 இருக்குது. ஓகேவா? இதுதான் எத்திரியமோட அனலைஸு. நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் எப்படி போகும் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த ட்ரெண்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகி தான் ப்ரைஸ் வந்திருக்கான். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகலாம், இல்லைன்னா இங்கே கரெக்டாக
130லேருந்து ரிட்டர்ன் ஆகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் எத்திரியோமோட அனலைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பிடிசியோட அனலைஸ். பிடிசி பார்த்தீங்கன்னா இங்கே 1,02,500 அந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டான். சரிங்களா? பிரேக் அவுட் பண்ணி ஒன் டேல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ஒன் டேல க்ளோஸ் வச்சுட்டு ப்ரைஸ் வந்து மறுபடியும் மேலே போயிருக்கணும். போல் அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீடெஸ்ட்டு ரெட் கேண்டில் போட்டான். இந்த கேண்டில் வந்து நல்லா கவனிக்கணும். இந்த கேண்டில் இன்றைக்கே வந்து ஸ்ட்ரைட்டாக 1,80,000 போயிடுச்சுன்னா புல்லிஷ். ஓகேவா? இந்த கேண்டில் வந்து 1,80,000 போகணும், இல்லைன்னா இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹையில் போய் முடியணும் இன்றைக்கி கேண்டில். ஸோ இன்றைக்கி கேண்டில் இந்த ஹையில் 1,05,000 ஹையில் முடியலைன்னா இந்த கேண்டில் இப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம் பிடிசிக்கு. ஓகேவா? ஸோ அந்த புல் பேக் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து இப்படி புல் பேக் நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி ரெட் இருந்துச்சுன்னா இந்த ட்ரெண்டை வந்து இப்படி புல் பேக் எடுத்துகிட்டு அப்புறம் இப்படி ஃபர்தராக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சிடும் ப்ரைஸ் வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து மேலே இந்த ஹைக்கு 1,06,000 இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹைக்கு மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை, ஃபர்தராக அது புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸு இப்போது ரீடெஸ்ட்டில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டே ரெட் கேண்டலாக இங்கே முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் டே நாளைக்கு, சரிங்களா? இன்றைக்கி கேண்டல் இப்படி முடிஞ்சதுன்னா ரெட் கேண்டலாக முடிஞ்சதுன்னா நாளைக்கு ஒரு சின்ன புல் பேக் இருக்கும், ஒரு 2% 3% புல் பேக் இருக்கும். ஸோ அந்த புல் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸு மறுபடியும் ரெக்கவர் ஆகி மேலே ஃபர்தராக மேலே போகும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஏரியா 89,000 வந்து பிட்காயினோட லோக்கல் பாட்டமாக இருக்கும். இந்த இடத்துல ப்ரைஸு நாளைக்கு இந்த கேண்டில் நேராக போயிடுச்சுன்னா புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகிடும். இந்த கேண்டில் ரெட்டில் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4% ஒரு புல் பேக் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அப்புறம் ரெக்கவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து எத்திரியம் அண்டு பிடிசியோட அனலைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. வீடியோவில் சொல்ல முடியாத நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.